அப்படிதானே? கல்வி செல்வமா பொருள் செல்வமான்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வறுமையிலும் நேர்மை. நமக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. சரியாடா தங்கம்? இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். சரியா? முன்னொரு காலத்துல சீன தேசத்து அரசர் ஆண்டு வந்தாரு. அவருக்கு என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு. ஆனா அவருக்கு என்ன இல்ல, குழந்தை பாக்கியமே இல்ல. அண்ணன் தம்பி யாரும் இல்ல அவருக்கு. சரியா? அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, நமக்கு அப்புறம் ஒரு அரசர் வேணும் அப்படிதானே? அப்போ அவர் என்ன எப்படி இருக்கணும்? நேர்மை, திறமை, ஆளுமை மூன்றுமே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவர். அப்போ நாம நல்லா இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? நம்ம நாட்டுக்கு ஒரு இளவரசனை கொண்டு வரணும். நமக்கு அப்புறம் யாருமே ஆளாம போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்க உள்ள அந்த நாட்டுல உள்ள சிறு குழந்தைங்களை எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க. சரியா? இளவரசனை தேர்ந்தெடுப்பதற்காக அங்க உள்ள நாட்டுல உள்ள சிறு குழந்தைகளை எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க. சரியா? அப்போ எல்லாரும் வந்துட்டாங்க. அவர் சொல்றாரு, யாரு? சீன தேசத்து அரசர் சொல்றாரு, நான் உங்கள ஒருத்தரை இளவரசரா ஆக்க போறேன். சரியா? அங்க யாரு? நேர்மை, திறமை, ஆளுமை மூன்றும் இருக்கக்கூடிய இளவரசரை நான் தேர்ந்தெடுக்க போறேன், இளவரசர் பட்டம் சூட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. சிறுவர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். எல்லாம் பாக்குறாங்க. எப்படி தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னா, ஒரு சிறு தேர்வு வைக்க போறேன். எப்படிப்பட்ட தேர்வு அப்படின்னா, எல்லார் கையிலையும் ஒரு விதை கொடுக்க போறேன். அதை நீங்க என்ன செய்யணும்? தினமும் தண்ணி ஊற்றி அதை பாதுகாப்பா வைக்கணும், வளர்த்து வரணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அவங்களும் என்ன செய்யறாங்க? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதை கொடுத்தாச்சு. சரியா? எல்லாரும் அதை என்ன செய்யறாங்க? பாதுகாப்பா எடுத்துட்டு போறாங்க. சரியா தங்கம்? அப்போ அந்த கூட்டத்துல லிங்க்னு ஒரு சிறுவன், சரியா, அவனுக்கு அளித்த விதை ஒன்றை வீட்டுக்கு, கிராமத்துக்கு எடுத்துட்டு போறான். யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க? அம்மா கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லி இந்த விதையையும் கொடுக்குறாங்க. அம்மா என்ன செய்யறாங்க? அந்த விதை வளர்வதற்காக ஒரு தொட்டி ஒன்றை ஏற்படுத்தி அதுல மணல் போட்டு உரம் போட்டு விதையையும் ஊன்றி அவன் கையில கொடுத்துட்டாங்க. சரியா? இதை நீ என்ன செய்யணும்? பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. லிங்க் என்ன செய்யறான்? அத ஒரு இடத்துல வச்சு தினமும் தண்ணியை ஊத்தி வளர்த்துக்கிட்டே வரான். வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யறாங்க? சிறுவர்கள்லாம் கூடி தனக்கு வளர்ந்த அந்த செடிக்கு தண்ணி ஊற்றினதையும் அது வளரும் விதத்தையும் பத்தி பேசிட்டு